ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா மீதான சொத்துக்குவிப்பு வழக்கு கர்நாடகா நீதிமன்றத்தில் நடைபெற்று அந்த வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டதுதான் உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் கர்நாடகா நீதிமன்றம் ஜெயலலிதா வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட நகைகள் அதுவும் சொத்துப்பத்திரங்கள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. 27 கிலோ தங்கம் வைரம், அதே மாதிரி ஒரு 1526 ஏக்கர் ஜெயலலிதா அவர்கள் பெயரில் மட்டும் இருக்கக்கூடிய சொத்து நிலப்பத்திரங்கள் இதையெல்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டு விரும்புகிறது, தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த 1526 ஏக்கர் நிலங்களும் எங்கே இருக்கிறது, யாருடைய பொறுப்பில் இருக்கிறது, அது முறையா அவை அனைத்தையும் அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அந்த நிலங்களை 1526 ஏக்கர் நிலங்களையும் தமிழ்நாட்டில் சொந்த குடிமனை இல்லாத மக்களுக்கு குடிமனை வழங்குவதற்காக அந்த 1526 ஏக்கரையும் பயன்படுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசாங்கத்தில் வற்புறுத்த விரும்புகிறேன். இது ஜெயலலிதா பேரில் இருக்கிற நிலம் மட்டும்தான். அவர்களை பயன்படுத்தி ஏராளமான பினாமிகள் பெயரில் பல்லாயிரக்கணக்கான இருக்கிற நிலங்கள் அந்த காலத்தில் வாங்கி கொடுக்கப்பட்டது. அத்தகைய நிலங்கள் எல்லாம் இந்த வழக்கிற்குள் கொண்டு வரப்படவில்லை. அது சம்பந்தமாகவும் விசாரித்து முறையாக, ஏன்னா அந்த சொத்துக்கள் பூரா ஊழல் செய்தும் முறையீட்டின் அடிப்படையிலும் சேர்க்கப்பட்ட சொத்துக்கள். ஆகவே அந்த சொத்து மக்களுக்கு தான் போய் சேரணும். ஆகவே பல்லாண்டு காலமாக சொந்த குடிமனை இல்லாமல் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். இப்படி ஒரு நிலம் அரசின் கையிலே கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் இதை வழங்குவதன் மூலம் இந்த 1526 ஏக்கரையும் தலா 3 சென்ட் வீட்டுமனை என்கிற முறையில் வழங்கினாலும் கூட பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வழங்கப்படும். அது புதிய நடவடிக்கை எடுக்கணும், தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். இரண்டாவது, வரக்கூடிய மார்ச் மாதம் 14ஆம் தேதி கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய பிறந்த நாள். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கார்ல் மார்க்ஸுக்கு சிலை என்பது தமிழ்நாட்டில் உருவாக்கப்படுகிறது. இன்றைக்கும் உலக அளவில் சமூக மாற்றத்திற்காகவும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுடைய உள்ளங்களில் இடம்பெற்றிருக்கிற மாபெரும் தத்துவ சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் மார்ச் 14ஆம் தேதி பட்ஜெட் என்பது சமர்ப்பிக்கப்படுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவையில். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, மார்ச் 14ஆம் தேதி பட்ஜெட் உரையில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான இடத்தில் கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு அரசின் சார்பில் ஒரு சிலை வைப்பதற்குரிய அறிவிப்பை வரக்கூடிய பட்ஜெட்டிலேயே தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். அது கார்ல் மார்க்ஸுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தமிழ்நாடு அரசுடைய மிகப்பெரிய நடவடிக்கையாக இருக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த கோரிக்கையை வற்புறுத்தலாம். ஊடகத்தின் மூலமாக மட்டுமல்ல, மாநில முதலமைச்சர் சந்திக்கிற போதும் இந்த கோரிக்கையை கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்துவோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம். மூன்றாவது, மத்திய அரசாங்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தராமல் பாரபட்சமாக நடத்துவது, நிதி தராததன் மூலமாக தமிழ்நாடு அரசாங்கத்தை பணிய வைப்பதற்கான ஒரு கடுமையான முயற்சியில் தொடர்ந்து மத்திய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு. அது ஏற்கனவே புயல் வெள்ள நிவாரண நிதி வழங்காமல் இருப்பது, 100 நாள் வேலை திட்டத்திற்கான கூலி பாக்கியை தராமல் இருப்பது, அதே மாதிரி இப்போ கல்விக்கான நிதியை தராமல் அடாவடித்தனம் செய்வது போன்ற பல வகைகளிலும் இவர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தை இப்படி பழிவாங்குவதன் மூலமாக பணியைத்து விடலாம் என்கிற முறையில் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது முழுக்க சட்டவிரோதமானது. ஒரு மாநில அரசாங்கத்தை இப்படி பாரபட்சமாகவும் பழிவாங்கக்கூடிய வகையிலும் நடந்து கொள்வது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தன்னுடைய இத்தகைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வற்புறுத்துகிறோம். இல்லை என்று சொன்னால் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு ஒன்றுபட்ட வலுவான மாநில அளவிலான போராட்டத்தை நடத்துவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்முயற்சி மேற்கொள்ளும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி என்கிற முறையிலேயும் தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு விரோதமாக ஒன்றிய அரசாங்கம் செயல்படக்கூடிய நிலையில் அதற்கான முயற்சிகளை திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். தமிழ் தெரிந்த நாட்டுக்கு வெளியே போக சொல்லாமா, இந்தியாவில் பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்கள், பல்வேறு இன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மாநில மக்கள் அவர்களுடைய தாய்மொழியை பயன்பாட்டில் வச்சிருக்கிறாங்க, படிக்கிறாங்க, எழுதுகிறாங்க. மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டுக்கு வற்புறுத்தக்கூடிய மத்திய அரசாங்கம் வட இந்திய மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்தில் யார் மும்மொழி கொள்கைன்னா 3 மொழி என்ன படிக்கிறாங்க. அங்கே தமிழ் படிக்கிறானா, தெலுங்கு படிக்கிறானா, மலையாளம் படிக்கிறானா, அங்கே ஒரு ஹிந்தி மட்டும்தான் படிக்கிறான். ஏன் அங்கெல்லாம் மும்மொழி கொள்கையை வற்புறுத்தாம தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் எதற்காக மத்திய அரசாங்கம் தொடர்ந்து வற்புறுத்திட்டு இருக்கு?
ஏற்கனவே இந்திய பாராளுமன்றம் தமிழ்நாடு போன்ற இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புகிற வரை இந்தி அந்த மாநிலங்களில் திணிக்கப்படாது என்கிற உறுதிமொழியை இந்திய பாராளுமன்றம் வழங்கியது. இன்னைக்கு இவங்க ஆட்சியில் இருக்காங்க, நாளைக்கு வேறு ஒருத்தர் ஆட்சி வரலாம். ஏற்கனவே பாராளுமன்றத்தில் வழங்கப்பட்ட உறுதிமொழியை மீறுவதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது நீண்ட நெடிய போராட்டம், உயிர் தியாகம், அதன் விளைவாக பாராளுமன்றத்தில் கொடுக்கப்பட்ட உறுதிமொழி அது. ஆனால் அவங்க அடாவடித்தனம், அது அடாவடித்தனம் தான். இது அதாவது திரும்ப திரும்ப இது பண்றது, அல்லது தமிழ்நாடு அரசாங்கத்தோடு ஒரு மோதல் போக்கை தொடர்ந்து கடைபிடிப்பது என்பதனுடைய வெளிப்பாடு தான் இத்தகைய கருத்துக்கள். அந்த அமைச்சர் அப்படி சொல்லியிருப்பது என்பது இந்திய நாட்டுடைய ஒற்றுமைக்கு வேற்று வைக்கக்கூடிய காரியம். இந்திய தெரியாதவங்க இந்தியா விட்டு போகணும்னு சொன்னா இந்தியா எப்படி ஒரே நாடா இருக்கும், இந்திய நாடு எப்படி ஒற்றுமையா இருக்கும்? பல்வேறு மொழிகள், பல்வேறு பண்பாடுகள் உள்ள ஒரு நாட்டில் இந்த மொழி கற்கவில்லை என்பதற்காக அல்லது இந்த மொழி தெரியவில்லை என்பதற்காக ஒரு நாட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது. இந்தியாவுடைய எந்த ஒரு பகுதியிலேயும் இந்திய குடிமக்கள் யாரும் வசிப்பதற்கும் வாழ்வதற்கும் தொழில் செய்வதற்குமான உரிமையை அரசியல் சாசனம் வழங்கியிருக்கு. இவை யார் போன்னு சொல்றது? சார், விவசாயிகள் கடந்த மழை பெய்த மழையில 14 மாவட்டங்கள் மழை தொடர்ச்சியாக மழை பெய்யுது. தற்போது 2 நாகை மாவட்டம் 2 மாவட்டம் மட்டும் தான் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்தை அறிவிக்கல. அதனால திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் ரொம்ப விரோதம் அளிக்கிறாங்க. இல்ல பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள், அதே மாதிரி எதிர்பாராத பெய்த அபரிமிதமான மழையினால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்கள், எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்தை வற்புறுத்துறது பாதிக்கப்பட்ட மழையினால், புயலினால், வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும், அவர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் எந்த பகுதியாக இருந்தாலும் பயிர் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வற்புறுத்தி வருது. ஆனால் இந்த விஷயத்திலேயும் இயற்கை பேரிடர் நிவாரண நிதியை மத்திய அரசாங்கம் இன்றைய தேதி வரைக்கும் உருவா கூட தமிழ்நாட்டுக்கு தரல. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து தான் சுமார் 500 கோடி ரூபாய்க்கான நிவாரணத்தை தொடர்ந்து அறிவிச்சிருக்காரு. மத்திய அரசாங்கம் உடனடியாக நிதியை வழங்க வேண்டும். மத்திய அரசாங்கத்திடமிருந்து பேரிடர் நிவாரண நிதியை பெறுவதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும், அது எந்த பயிர், நெற்பயிர் பாதிக்கப்பட்டிருந்தாலும், கரும்பு பாதிக்கப்பட்டிருந்தாலும், மணிலா பாதிக்கப்பட்டிருந்தாலும், உளுந்து பயிர் எது பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே அரசாங்கம் அறிவித்த அடிப்படையில் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் இழப்பீடு வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வருகிறது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.